தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா மாமியார் தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா மாமியார் தேர்தலில் போட்டி. ஆதவ் அர்ஜுனா இவர் திமுகவில் இருந்தவர். இவர் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மருமகன் ஆவார். லாட்டரி அதிபர் மார்டின் அவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை சட்டவிரோத தொழிலாளர் லாட்டரி விற்பதன் மூலமாக சம்பாதித்தார். இந்தியா முழுவதும் பல அரசியல் கட்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. திமுகவில் இருந்தார், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார், தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளார். இவருடைய மைத்துனர் சார்லஸ் அவர்கள் பாண்டிச்சேரியில் எல்ஜேகே என்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்துள்ளார். மேலும் இவருடைய மற்றொரு மைத்துனர் திருமுருகன் காந்திக்கு நிதி உதவி செய்பவராக உள்ளார். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா குடும்பத்தில் மேலும் ஒரு அரசியல் வாரிசு உருவாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா மாமியார், அதாவது லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் சற்று முன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திருவாடனை தொகுதியில் அவர் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. திருவாடனை தொகுதியில் லீமா ரோஸ் வேட்பாளராக அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். ஆதவ் அர்ஜுனா மாமியார் அதிமுக வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுகிறார். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த 2026 தேர்தலில் களம் காண்கிறார்கள். இந்த 4 பேருமே சட்டவிரோத தொழிலான லாட்டரி மூலம் பணம் சம்பாதித்தவர்கள். தாங்கள் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலில் இறங்கியுள்ளார்கள். ஆதவ் அர்ஜுனா, ஜோஸ் சார்லஸ், லீமா ரோஸ் உள்ளிட்ட மார்டின் அதிபர் குடும்பத்தினர் தாங்கள் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலில் இறங்கியுள்ளனர். வருகிற சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட உள்ளனர். தமிழக மக்கள் இவர்களை புறக்கணிக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. சட்டவிரோதமாக தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்துள்ளார்கள். ஆதவ் அர்ஜுனா, ஜோஸ் சார்லஸ், லீமா ரோஸ் உள்ளிட்ட மார்டின் அதிபர், லாட்டரி அதிபர் மார்டின் குடும்பத்தினரை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இவர்களை உற்சாகப்படுத்தக்கூடாது, இவர்களுக்கு வாக்களித்து ஆதரவு தெரிவிக்க கூடாது.